வெல்கம் டு 360 தமிழ். இப்ப ரீசெண்டா தெலுங்குல ஒரு வெப் சீரிஸ் வெளியாயிருக்கு. இதோட பேரு விக்ரம் ஆன் டியூட்டி அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இது ஒரு தெலுங்கு வெப் சீரிஸ் தான், பட் தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸை பாருங்க. நான் முதல்ல பிளாட் என்னன்றதை சொல்றேன். ஒரு வயசு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, பஸ்ல வச்சு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஒரு கொலைகாரன் இப்படி கொலை பண்ணிட்டு போயிருக்கான். அந்த கேஸ் நம்ம ஹீரோ கிட்ட வருது. ஹீரோக்கு பாஸ்ட்ல ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு போல. இவரோட பேரை இவர் மாத்தணும், நல்ல பேர் எடுக்கணும்னா இந்த கேஸை சால்வ் பண்ணணும். இவருக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்றாரு. இந்த கொலையை பண்ணது யாரு, விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங்கே சிரிஷான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் சிட்டில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தாத்தாவை பாக்குறதுக்காக வீக்கெண்ட்னா வருவாங்க போல. இப்ப 2 நாள் இருந்துட்டு தாத்தா கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. தாத்தா 2 நாள் தான் இருக்கேன், உடனே கிளம்பிடுறேன்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ன்றது எனக்கு புரியுது. 1 வாரம் லீவ் கேட்டு வாங்கிடுறேன், அதுக்கப்புறம் 1 வாரம் உங்க கூட இருக்கேன். அது வரைக்கும் எது வேணும்னாலும் பக்கத்து வீட்டு அக்கா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. டைம் ஆயிடுச்சு தாத்தா, நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தாத்தா பஸ் ஸ்டாப் வரைக்கும் வரமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல தாத்தா, நம்ம ஏரியால தானே போறேன், எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, நானே பாத்துக்கிறேன்னு சிரிஷா சொல்லிட்டாங்க. இப்ப சிரிஷாவும் பஸ் ஸ்டாப் இருக்கிற பகுதியை நோக்கி நடக்கிறாங்க. போற வழியிலேயே யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. அதெல்லாம் பெருசா கண்டுக்காம இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாப்லயுமே யாரும் காணோம். ரொம்ப நைட்டு நேரம்ல, பஸ் ஸ்டாப்ல யாருமே இல்ல. இவங்களுமே பனியில நின்னுட்டு இருக்காங்க. அப்ப கிளீன் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி இருக்காங்கல்ல, ஏமா பனியில நின்னுட்டு இருக்க, ஹைதராபாத்துக்கு தானே போக போற, அந்த பஸ் ஹைதராபாத்துக்கு தான் போக போகுது, ஏறிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இந்த சிரிஷா என்ன பண்றாங்கன்னா அந்த பஸ்ல ஏறிடுறாங்க. பஸ்ல இவங்கள மாதிரி யாராவது உட்காந்துருப்பாங்கன்னு பார்த்தா யாருமே இல்ல. இவங்க தனியா இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் தான் இருப்பாங்கன்னு நினைச்சா லாஸ்ட் சீட்ல ஒரு நபர் படுத்துட்டு இருந்திருக்கான் போல. இப்ப அவனுமே எந்திரிச்சு நெருங்கி வந்துட்டு இருக்கான். யாரோ வர மாதிரி இந்த பொண்ணுக்கு தோணுது. திரும்பலாம் நினைக்கிறதுக்குள்ள ஒரு பாட்டில வச்சு மண்டிலேயே அடிக்கிறான். இவங்க காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. இப்ப இவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றான். வேணாம் விட்டுரு விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அதை மீறிய இந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க கிட்ட எல்லை மீறி நடந்துடுறான். அதே மாதிரி இவங்களை பயங்கரமா தாக்கிட்டுலாம் இருக்கான். இங்கதான் விக்ரம் ஆன் டியூட்டின்ற மாதிரி சீரிஸோட டைட்டில போடுறாங்க. இப்ப விடிய காலையில ஒருத்தங்க கிளீன் பண்றதுக்காக வந்திருப்பாங்க போல. அவங்களுமே உள்ள இருக்க இந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஓடி போய் போலீஸ்க்கு இந்த தகவலை கொடுக்குறாங்க. இப்ப போலீஸ் மீடியான்னு எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சிரிஷான சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குன்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இறந்திருப்பாங்கன்னு நினைச்சா இறந்து போல. அந்த பொண்ணு இன்னும் உயிரோட இருக்காங்க. ஆனா ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. இப்ப போலீஸ்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி இருக்கவங்க கிட்ட ஏதாவது கவனிச்சிங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. சீனியர் பயங்கரமா எல்லாரையும் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி மீடியாவை சேர்ந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, போலீஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பயங்கரமா கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல போலீஸுங்களால சுத்தமா சமாளிக்க முடியல. இந்த ஆபீசராலையும் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. இப்ப சீனியர் ஏதாவது பண்ணு, சீக்கிரமா இந்த கேஸை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் பிரஷர் போட்டுட்டு இருக்காரு. அப்ப இந்த ஆபீசர் இருக்கார்ல, சார் விக்ரம திரும்பி நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா விக்ரம பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையினால டிபார்ட்மெண்ட்டை விட்டு ஒதுங்கி இருக்காரு போல. அவரை எப்படி யூஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி சீனியர் கேட்கிறாரு. சார் நம்ம மனசு வச்சா அவனை கொண்டு வரலாம், அவன் வந்தா இந்த கேஸ் சால்வ் ஆயிடும் சார், அவனை வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவருக்கு மேல இருக்க சீனியரும் ஏத்துக்கிறாரு. இவர் தான் விக்ரமா இருப்பாரு. இந்த சீரிஸோட ஹீரோவும் இவர் தான். இவரை பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பாக்குறாரு. அதே மாதிரி இவர் ரொம்ப கஞ்ச பிசினாரின்றது தெரிய வருது. ஏன்னா பார்த்து தான் சின்ன சின்ன செலவை கூட பண்றாரு. பேரண்ட்ஸுமே புலம்பிட்டு இருக்காங்க. இவருக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் வருது. இவர் கண்டுக்கவே மாட்டாரு. திரும்ப காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா இவரோட சீனியர் இருக்கார்ல, திரும்ப கால் பண்ணி லைன்ல இவரை பிடிச்சிடுறாரு. என் மேல கோபமா இருப்பேன்னு தெரியுது, ஆனா தயவு செஞ்சு என்ன வந்து பாருன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப விக்ரமோ சீனியரை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. கதவை திறக்கலாம் நினைக்கும் போது பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவர் யாரையோ சாவடிச்சிட்டார் போல. கை முழுக்க ரத்தமா இருக்க மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றவரு கதவை திறந்து உள்ள வந்துடுறாரு. சீனியர் கிட்ட என்ன விஷயம்னு கேட்கிறாரு. இப்ப சிரிஷான்ற ஒரு பொண்ணுக்கு நடந்த விஷயத்த நீ கேள்விப்பட்டிருப்பல்ல, அந்த கேஸை நீ தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. என்ன அனுப்பி விட்டீங்கல்ல, இப்ப என்ன கேஸுக்காக என்ன கூப்பிடுறீங்க, என்னால இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண முடியாதுன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. மச்சான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாடா, பிளட் தேவைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சிரிஷா இருக்காங்க போல. இப்ப சிரிஷாக்காக நிறைய பேர் போராடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க.
போலீஸ் திட்டி அனுப்பலான்னு பாக்குறாரு. ஆனா அங்க இருக்க ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, என்ன சார் உங்க வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டீங்க, நாங்க போராட்டம் பண்ணா எங்களையும் மோசமா பேசுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பொண்ணு பேசுறாங்க. லைட்டா அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு போல. ஹீரோவும் இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ வந்தது பிளட் கொடுக்க தானே, இப்ப பிளட் எல்லாம் கொடுத்துறாரு. இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஒரு பெரியவர் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிறத பாக்குறாரு. அப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல, சிரிஷாவோட தாத்தா இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் தாத்தாக்கு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல போய் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தாத்தாவும் பேத்திக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு, என் கூட ஒரு வாரம் இருக்குன்ற மாதிரிலாம் பேசினா இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. நீங்க போலீஸா தம்பி, ஏதாவது பண்ணுங்க தம்பி அப்படின்ற மாதிரிலாம் தாத்தா கேட்டுட்டு இருக்காரு. இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சமாதான பத்திட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. சீனியரே இந்த கேஸை விசாரின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் முடியாதுன்னு ஹீரோ அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டார்ல. ஆனா வீட்டுக்கு வந்ததுல இருந்து அந்த பொண்ணோட கேஸை நம்ம எடுத்துக்கணும், அந்த பொண்ணோட கேஸை நம்ம எடுத்துக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல சீனியருக்கு கால் பண்ணிட்டாரு. என்னப்பா மனசை மாத்திட்ட போல, சரி கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே சீனியரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சீனியரும் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மறுநாள் இவர் போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு மாசா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பையன் ரொம்ப மாசம் கழிச்சு இப்படி வேலைக்கு போறத பார்த்து பேரண்ட்ஸ்மே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவருமே பைக்ல டிராவல் பண்ணி சீனியரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அப்பதான் சீனியர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. இவர் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணி மாட்டிருக்காரு போல. அதுல ஒரு லேடி பிரச்சனை பண்றாங்க. அவங்க கோர்ட்ல ஸ்டேவே வாங்கிட்டாங்க. அதனால இப்போதைக்கு நீ சார்ஜ் எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஹீரோவோட முகமே மாறிடுது. ஹீரோவோட பாஸ்ட்ல நடந்தது தெளிவா நமக்கு தெரியல. இப்ப ஹீரோவும் சார்ஜ் எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சோட இங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப அந்த சம்பந்தப்பட்ட லேடி இருக்காங்கல்ல, லாயரோட இந்த இடத்துக்கு வராங்க. என் பையன் பாதிக்கப்பட்டதுக்கு நீ தானே காரணம், உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் விட மாட்டேன்னு சொல்றாங்க. பையனா பொண்ணான்னு தெரியல, ஏன்னா என்னோட குழந்தைன்ற மாதிரி மீன் பண்ணிட்டு போறாங்க. இவரோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஏதோ இவர் பண்ணிருக்காரு போல, ஆனா நல்லதுக்காக தான் பண்ணிருப்பாரு. என்ன பண்ணாருன்றது கிளியரா தெரியல. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவருமே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி அங்க இருக்க போலீஸுங்க கேக்குறாங்க. சரி, என்னோட தம்பி பேரு அசோக் அப்படின்றது. அவனை பொறுத்த வரைக்கும் ஜெயில இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகி வந்தான். அப்படி வந்தவன் மிஸ் ஆவறான் சார், நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது ஜெயில இருந்து வந்தவன் மிஸ் ஆவறானா, ஏன் யார் கூட சேர்ந்து சுத்துவான், என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கேக்குறாரு. சார் எப்ப பாரு சிவான்னு ஒருத்தன் கூட சேர்ந்து தான் சார் சுத்துவான், இருங்க அவனோட போட்டோவை தரேன், எப்படியாவது கண்டுபிடிச்சு தந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப போட்டோவை எடுத்து தராரு. அந்த போட்டோல சிவாவும் இவரோட தம்பியான அசோக்கும் இருக்காங்க. இதெல்லாம் போலீஸுமே பார்த்து வச்சுக்கிறாரு. இப்ப திரும்பி சிரிஷாவை பத்தி நியூஸ்ல எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்கல்ல, இத பாக்குற இவருமே அப்செட் ஆகுறாரு. சோகமா ஒரு இடத்துல ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. பையன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்ச அம்மா சமாதானப்படுத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. ஆறுதலா 4 வார்த்தை பேசிட்டு இருக்காங்க. அப்ப சீனியர் கிட்ட இருந்து கால் வருது. சீனியரும் கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சீனியர் என்ன சொல்றாருன்னா, டிபார்ட்மெண்ட்ல நீ ஜாயின் பண்றது இப்போதைக்கு கஷ்டம், ஆனா நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளிய இருந்து இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணு, அதுக்கான ஏற்பாட நான் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளிய இருந்து எப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. வேற வழியே கிடையாது, சீக்கிரமா போலீஸ் யூனிஃபார்ம் போடணும்னு நினைச்சனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸை சால்வ் பண்ணு, இதுதான் உனக்கான ஒரே ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. எனக்கான ஒரு டீம் வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்கு வேண்டியவங்களை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சீனியருமே சொல்லிடுறாரு. இப்போ ஒரு கான்ஸ்டபிளை காட்டுறாங்க பாத்தீங்களா, இந்த கான்ஸ்டபிள் கூடிய சீக்கிரத்துல ரிட்டையர் ஆக போறாரு. இவர் என்னோட டீம்ல இருக்கணும்னு ஹீரோ சொல்லியிருக்காரு போல, அதனால இவரை இந்த டீம்ல சேர்த்துறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அகிலான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஒருத்தன் ஈவ் டீசிங் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது அங்க அன்யூனிஃபார்ம்ல இருக்க அகிலா இருக்காங்க பாத்தீங்களா, பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் கெலாட்டா பண்ணுவியா அப்படின்ற மாதிரி அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அகிலா ஒரு போலீஸ் ஆபீசர்னு தெரிய வருது. இவங்களுமே ஹீரோவோட டீம்ல இருக்காங்க போல. இப்ப அப்படியே கட் பண்ணி அலின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஹேக்கிங் வேலை எல்லாம் சூப்பரா தெரியும். மத்தவங்களுக்கு ஹேக்கிங் விஷயத்துல ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் காசெல்லாம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இவரும் ஹீரோவோட டீம்ல இருக்க போறாரு அப்படின்றது தெரிய வருது. ஆக்சுவலா ஹீரோ பர்டிகுலரா இவங்களை செலக்ட் பண்ணல, ரேண்டமா இவங்களை செலக்ட் பண்ணிருக்காரு. அதாவது இவங்க எல்லாம் கொஞ்சம் நேர்மையானவங்க, கரெக்டானவங்கன்றத பார்த்து செலக்ட் பண்ணிருக்காரு. இப்ப கேஸ பத்தி இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த ஸ்பாட்டுக்கு போனோம், வேற ஏதாவது கிடைக்குதான்றத நம்ம அனலைஸ் பண்ணோம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணை எப்படிலாம் தாக்கி இருக்காங்கன்றத பத்தி அங்க இருக்க ஒரு லேடி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஸ்பாட்ல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சதா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நேரடியா அந்த ஸ்பாட்டுக்கே போலான்ற மாதிரி இவர் கிளம்பி வந்துடுறாரு. ஏற்கனவே விசாரணை பண்ண போலீஸுங்களும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அவங்க சிசிடிவி எல்லாம் கிடைக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய வீடு இருக்கு, அது ஒரு பொலிட்டீஷியன் வீடு போல, அங்க இருக்க சிசிடிவியை ஆக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் அலி கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி பாடியை முதல்ல பார்த்தாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட எல்லாம் பேசுறாரு. அந்த பொண்ணு எதுக்காக ஓடாத பஸ்ல போய் உட்கார்ந்திருந்தா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வேற ஒரு லேடி சொல்லி தான் பஸ்ல போய் உட்கார்ந்தாங்க நமக்கு தெரியும், இவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. இப்ப சிசிடிவியை அந்த நபர் எடுத்துறாருல, இவங்க சிசிடிவியை பாக்குறாங்க. வெளியே நிக்காம இந்த பொண்ணு எதுக்காக உள்ள போனான்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
இந்த பொண்ணை உள்ள போக சொன்ன லேடி கேமரால பதிவாவலியா என்னன்னு தெரியல, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுல இன்னொன்னு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு பஸ்ல ஏறி உட்கார்றாங்க, அதுல இருந்து கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு கொல்லப்படுறாங்க. எவனோ ஒருத்தன் இறங்கி போறான், அப்ப ஏற்கனவே அவன் பஸ்ஸுக்குள்ள தான் மறைஞ்சிருந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பஸ்ஸுக்குள்ள யாரோ உட்கார வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் இவன் சாவடிச்சிருக்கான் போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வெளியே வச்சு டிஸ்கஸ் பண்ண ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இப்ப உள்ள வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு, என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை யோசிக்கிறாரு. அவன் இங்கதான் மறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, இப்படி வந்து பாட்டில வச்சு மண்டிலேயே அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறம் தான் எல்லை மீறி நடந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவன் சாவடிக்கணும்ன்ற மாதிரி தான் பயங்கரமா தாக்கியிருக்கான், அதை மீறியும் இந்த பொண்ணு பொழைச்சிருக்காங்க. இந்த பொண்ணு பொழைக்க கூடாதுன்றதுக்காக தான் தாக்கியிருக்கான், அதை மீறியும் இந்த பொண்ணு பொழைச்சிட்டாங்க. இப்படி பொழைச்ச பொண்ணை இவன் விடக்கூடாதுன்னு தான் நினைப்பான். இந்த பொண்ணுக்கு எப்பனாலும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பாதுகாப்புக்காக இருக்க போலீஸுங்களோட நம்பரை வாங்கி அவங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த சமயம் அவங்களும் ரிலாக்ஸ் பண்றதுக்காக டீ குடிக்கிறதுக்காக கீழே வந்திருக்காங்க. இவர்கிட்டயே இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்படி பொறுப்பே இல்லாம ரெண்டு பேருமே கீழே வந்துருவீங்களா, உடனே போய் தடுங்க, யாராவது கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு ஒரு மர்ம நபர் வரான். அந்த ரூம்ல யாருமே இல்லல்ல, அவங்கள தீர்த்து கட்டலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கான் போல. இந்த பக்கம் ரெண்டு கான்ஸ்டபிள்ஸும் தடுக்கணும்ன்ற மாதிரி வேகமா மேல வந்துட்டு இருக்காங்க. அந்த மர்ம நபர் அந்த பொண்ணை நெருங்கிடுறான். அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்திருக்காங்கல்ல, அதை இவன் எடுத்து வச்சிடறான். இங்கதான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப ஆளுங்க வர மாதிரி இவனுக்கு சவுண்ட் கேக்குதுல, பயத்துல என்ன பண்றானா திரும்பி ஆக்சிஜன் மாஸ்க போட்டு விட்டுட்டு வேகமா போய் ஒளிஞ்சிடறான். இப்ப ரெண்டு கான்ஸ்டபிளும் வந்து பார்க்கும்போது ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு தான் இருக்கு. சரி, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் ப்ராப்ளம் வரக்கூட வாய்ப்பு இருக்கு, அந்த பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள்ஸும் ஏத்துக்கிறாங்க. என் தம்பி அசோக்னு ஒருத்தன் மிஸ் ஆவறான்ற மாதிரி ஒரு அண்ணன் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த அண்ணன் இப்ப வீட்டுக்கு வராரு. அம்மா இருக்காங்கல்ல, கொஞ்சம் கடுப்பா தான் காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு இருக்காங்க. அம்மா, தம்பி மேல இன்னும் நீ கோவத்துல இருக்கிறது எனக்கு தெரியுதுமா, தம்பி வீட்டுக்கு வந்தானா அவன் கிட்ட சகஜமா பேசுன்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, பயங்கரமா அந்த தம்பியை போட்டு திட்டுறாங்க. அந்த அசோக் பெருசா ஏதோ தப்பு பண்ணி தான் ஜெயிலுக்கு போயிருக்கான் போல, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கான், அவங்க கிட்ட எப்படிடா திரும்பி பேச சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கோவப்பட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோமா, பேசிதான் சமாதானப்படுத்த முடியும்ன்ற மாதிரி இவன் சொல்றான். இப்ப ஹீரோவும் டீமும் சாப்பிடுறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ண பாக்குறாங்க. என்ன இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுலாம் பட்ஜெட்டே கிடையாது, கம்மியா ஆர்டர் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு ரொட்டி போதும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அது எப்படி பத்தோன்ற மாதிரி இவங்க எல்லாருமே முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவும் பில் எல்லாம் செட்டில் பண்ணிடுறாரு. எவ்வளவு அமௌண்ட்ன்றதை எழுதி வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு சின்ன நோட்ல எழுதி வச்சிட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு சில விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அது என்னன்னா, அந்த பர்டிகுலர் டைம் அங்க என்னென்ன போன்ல ஆக்டிவா இருக்குன்றதை செக் பண்ணா ஏதாவது கூட வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. அலி, உன்னால பண்ண முடியலன்னு கேக்குறாரு. நிச்சயமா பண்ண முடியும் சார் அப்படின்ற மாதிரி இவருமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு 2-3 நம்பர் ஆக்டிவேட்ல இருக்கு போல, அந்த நம்பர் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணு, நம்ம சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தா லாக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த சிரிஷாவை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி தாத்தாவை பாத்துக்கிறதுக்காக வருவாங்க பாத்தீங்களா, அப்படி வரும்போது பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேசி பழகுவாங்கல்ல, அவங்க கிட்ட சிரிஷாவை பத்தி விசாரிச்சு பாப்போன்ற மாதிரி சொல்றாரு. சோ தாத்தா இருக்க பகுதிக்கு வந்துடுறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்க எல்லார்கிட்டயும் விசாரணை பண்றாங்க. ஆளுங்க தான் விசாரணை பண்றாங்க, இவர் தள்ளி இருந்து வேடிக்கை பாக்குறாரு. சரி, எதுவுமே கிடைக்கலன்னு ஆளுங்க சொல்றாங்க. இவங்க விசாரணை பண்ணும்போது இவர் கவனிச்சார் பாத்தீங்களா, அதுல ஒரு லேடி மட்டும் கொஞ்சம் பதட்டமா பேசியிருப்பாங்க. அந்த லேடிக்கு ஏதோ தெரியும், ஆனா மறைச்சிட்டு இருக்காங்க, அந்த லேடியை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா தாத்தா கிட்ட சொல்லிட்டு போகும்போது இந்த அக்கா இருக்காங்க பாத்துப்பாங்கன்ற மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிருப்பா. அந்த அக்கா கிட்ட ஹீரோ பேசுறதுக்காக வந்துடுறாரு. உங்களுக்கு ஏதோ தெரியும், மறைக்காம சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க. இது 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிரிஷான்ற பொண்ணை பொறுத்த வரைக்கும் மைனரா இருப்பாங்க. ஏறக்குறைய 17 வயசு தான் இருக்கும். தீபாவளி பண்டிகையை எல்லாருமே சேர்ந்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு ரோட்ல இருக்க யாரோ 2 பேர் லாக் பண்றாங்க. இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் சில்மிஷம் மாதிரி பண்ணிடுறாங்க போல. இந்த பொண்ணு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த அக்கா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணுமே நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அவங்கள பாத்தியா, நான் தாத்தா கிட்ட விஷயத்த சொல்றேன், கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்துருங்கன்ற மாதிரிலாம் இந்த அக்கா சொல்லியிருப்பாங்க. சார், அவங்களுமே கம்ப்ளைண்ட் மாதிரி தந்தாங்கன்ற மாதிரி பிரசன்ட்லயும் சொல்றாங்க. இத சொல்லாமா வேணாமான்னு எனக்கு தெரியல சார், அதனால தான் சொல்லாம மறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சிவான்னு ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவன் அசோக்கு வாய்ஸ் நோட்லாம் அனுப்பிட்டு இருக்கான். டே அசோக், நீ எங்கடா இருக்க, போலீஸுங்க இந்த ஏரியாக்கே வந்துட்டாங்க, விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ பண்ண தப்புக்கு என்னெல்லாம் மாட்ட முடியாது, சீக்கிரமா ரெஸ்பாண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவன் வாய்ஸ் நோட் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோவும் டீமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் செக் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே டீசல் காலி ஆயிருது. இவர் சரியாவே டீசல் ஃபில் பண்ண மாட்டாரு, லைட்டா தான் ஃபில் பண்ணுவாரு. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது வேற ஒரு பையன் டீசல் வச்சிருக்கான், ஆனா காசு கொடுத்து தான் வாங்கணும். என்ன பண்றது, வேற வழி இல்ல இவரும் அம்மாக்கு கால் பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோ கிட்ட காசு இல்ல போல, அதனால அம்மா கிட்ட நைஸா பேசி காசு அனுப்பி விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இந்த வயசுல நீ எனக்கு காசு தரணும்டா, நான் உனக்கு காசு தரக்கூடாது அப்படின்ற மாதிரி அம்மா கலாய்க்கிறாங்க. போட்டு விடுறன்ற மாதிரி காசு அனுப்பிடுறாங்க. சிரிஷா இறந்து போனாங்கல்ல, அங்க ஏற்கனவே செக் பண்ணி முடிச்சிருப்பாங்க. இன்னும் டீடைலா செக் பண்ணுங்கன்ற மாதிரி அந்த ஃபாரன்சிக் டீம் லேடி கிட்ட இவர் சொல்லியிருப்பாரு. அந்த லேடியும் டீப்பா செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஏதோ ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க போல. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோவையும் டீமையும் காட்டுறாங்க. இவங்க டீசல்லாம் ஃபில் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொன்னாங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்போ அந்த டேட்ல இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா அந்த கம்ப்ளைண்ட் கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன கிடைக்கலன்னு யோசிக்கும் போது இந்த கான்ஸ்டபிள் அண்ணன் ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. அது போக்சோ கேஸா தான் பதிவு செஞ்சிருப்பாங்க. போக்சோ கேஸ்லாம் தனியா இருக்கும்ல, அந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும் போதும் கிடைக்க மாட்டேங்குது. இது என்னடா இது கேஸே ஃபைல் பண்ணலையா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஹீரோக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. சில சமயம் போலீஸுங்க கேஸை வேற மாதிரி கூட ஃபைல் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் ஃபைல் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம அப்படி செக் பண்ணி பார்க்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது சம்பந்தப்பட்ட அந்த 2 பேர் மேல பதிவாயிருக்கா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ உள்ள வந்து செக் பண்ணி பார்க்கறாங்க. சிவா அசோக்ன்ற 2 பேர் மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்கிறது தெரிய வருது. ஆனா திருட்டு கேஸ் தான் ஃபைல் ஆயிருக்கு. இந்த விஷயத்தை நேரடியா நம்ம பதிவு பண்ண வேணாம்னு திருட்டு கேஸ்ன்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. எதுக்காக இப்படி பண்ணாருன்றதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்காக வராங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ரிட்டையர் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு போல. அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட எதுக்காக இப்படி பதிவு பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் உங்களுக்கு தெரியாததா, அந்த தாத்தாவும் பேத்தியும் சேர்ந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த 2 பேரையும் அந்த பேத்தி பார்த்திருக்கா, 2 பேரையும் சொன்னாங்க. இருந்தாலுமே இந்த மாதிரி கேஸை பதிவு பண்ணா இந்த பொண்ணோட ஃபியூச்சர்ல பாதிப்பு ஏற்படும்ன்றதுக்காக தான் வேற மாதிரி கேஸை போட்டு இவனுங்க 2 பேரை லாக் பண்ணலாம்னு நினைச்சேன். தண்டனையும் வாங்கி தந்தேன். சில வருஷமா அவனுங்க ஜெயில தான் இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஜெயில இருக்காங்களான்னு ஹீரோ கேக்குறாரு. அது எனக்கு தெரியலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா அவனுங்க 2 பேர் ஜெயில விட்டு இப்ப ரீசெண்டா தான் ரிலீஸ் ஆயிருக்காங்க போல. சோ அவனுங்க கோவப்பட்டு ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அவனுங்க 2 பேரோட நம்பர் அந்த டவர் ரேஞ்சில கிடைச்சிருக்கான்றதை செக் பண்ண சொல்லி அலிகிட்டியும் சொல்றாரு. அசோக்கோட அண்ணன் அசோக் காணோன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா, அதுவும் இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப இவங்களுமே நேரா அண்ணனை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. அண்ணனுக்கும் அம்மாக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என்ன விஷயம்னு கேக்குறாங்க. சிரிஷான் ஒரு பொண்ணு கொல்லப்பட்டிருக்கால, அதுல அசோக்கோட சம்பந்தம் இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சேச்சே, அசோக் அப்படி பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மீறியும் வீட்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க செக் பண்ணி பார்க்கறாங்க. பெருசா எதுவும் கிடைக்கல. அந்த சிவாவோட வீடு எங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப சிவாவை பார்க்கிறதுக்காக இவங்களுமே சிவாவோட வீட்டு கிட்ட வந்துடுறாங்க. சிவா கொஞ்ச நாளா வீட்டு பக்கம் வரலன்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு லேடி சொல்றாங்க. சரி செக் பண்ணி பார்ப்போம்ன்ற மாதிரி இவங்களும் உள்ள வந்து செக் பண்றாங்க. அவன் சரக்கு தம்முன்னு பயங்கரமா அடிச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஆனா அவன் எங்கன்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வரோன்னு தெரிஞ்சு தப்பிச்சு போயிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர் அலியை செக் பண்ண சொன்னாரு பாத்தீங்களா, அலியும் செக் பண்ணிட்டாரு. ஏறக்குறைய அசோக்கோட போனு அந்த டவர் ரேஞ்சுக்குள்ள வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அலி சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி இவங்க வீட்டை செக் பண்றாங்கல்ல, வீட்டை செக் பண்ணும்போது அந்த சிரிஷான்ற பொண்ணோட போட்டோவெல்லாம் இவங்க வச்சிருக்கிறது தெரிய வருது. சோ ஜெயில இருந்து வந்தவங்க கோவத்துல இந்த பொண்ணை இப்படி பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிவாவோட நம்பர் இவங்க கிட்ட இருக்குல்ல, அந்த சிவாவோட நம்பரை வச்சு இப்ப அவன் எங்க இருக்கான்றதை செக் பண்ணி சொல்லுன்ற மாதிரி விக்ரம் கேக்குறாரு. இங்க இருக்க அலியும் செக் பண்ணிட்டாரு, இடத்த சொல்லிட்டாரு. இப்ப இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கன் எடுக்கலாம் நினைக்கிறாரு. ஆனா கன் எடுக்கிறதுக்கு இவருக்கு மனசு வர மாட்டேங்குது. பாஸ்ட்ல நடந்த விஷயம் இவரை டிஸ்டர்ப் பண்ணது போல. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, ஏன் கன்னை நீங்க எடுத்துக்கோங்கன்ற மாதிரி கான்ஸ்டபிள் கிட்ட கன் எல்லாம் தராரு. பொதுவா கான்ஸ்டபிள் கிட்ட கன் இருக்காது இல்ல, சார் என்ன நம்பி கன்னு தந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டாரு. இப்ப இவங்க எல்லாருமே அந்த சிவாவை அமுக்கணும்ன்ற மாதிரி இந்த பகுதிக்கு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பழைய ஃபேக்டரி மாதிரி தான் இருக்கு. கவனமா வரணும்ன்ற மாதிரி பொறுமையா தான் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி உள்ள வந்து அமுக்க நினைச்சவங்களுக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா சிவா இறந்து போயிருக்கான். என்ன இவன் இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. யாரோ கத்திய வச்சு குத்தி சாவடிச்ச மாதிரி தான் தெரியுது. ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம் விக்ரம் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுறாரு. ஏன்னா இவர் ஏற்கனவே ஒரு கேஸ்ல சம்பந்தப்பட்டாரு பாத்தீங்களா, அதுல பிளட் எல்லாம் பார்த்திருப்பாரு போல. இவரை விலங்கு போட்ட மாதிரிலாம் கூட்டு போறாங்க. அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாரு. இப்ப ஆளுங்க தான் இவரை கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு கொண்டு வராங்க. இப்ப சிவாவோட போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அதே மாதிரி ஃபாரன்சிக் டீம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபாரன்சிக் டீம்ல இருந்து ஒரு பொண்ணு வராங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, அந்த ஸ்பாட்ல சிரிஷாவோட பிளட் மட்டும் இல்லாம வேற ஒரு பிளட்டும் கிடைச்சது சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது யாரோட பிளட்ன்றதை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. இதை தாண்டி அலி இருக்காரு பாத்தீங்களா, அந்த சிவாவோட போனை ஓபன் பண்ணிடுறாரு. சிவா வந்து அந்த ஃப்ரெண்டான அசோக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. போலீஸ் இந்த ஏரியாக்கே வந்துட்டாங்க, விசாரணை பண்றாங்க, நீ பண்ணதுக்கெல்லாம் என்னால அனுபவிக்க முடியாதுன்ற மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கான். அப்ப அசோக் தான் ஏதோ பண்ணிருக்கான் போல, சிவாக்கு பெருசா பங்கு இல்ல போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க.
இன்னைக்கு நைட்டு இங்க தான் தங்கணும்ன்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு ஹோட்டலை பிடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப ஹோட்டலுக்கு எவ்வளவு அமௌண்ட்ன்றத அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. ஹீரோ கிட்ட அவ்வளவு காசு இல்ல. ஹீரோவும் என்ன பண்றதுன்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. வேற வழியே இல்லன்ற மாதிரி அம்மாக்கு கால் பண்ணி காசு வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. டே ஒரே நாள்ல எத்தனை வாட்டிடா காசு கேப்ப? காசு கூட போடுறேன், எப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க போற? உன் டீம்ல பொண்ணுங்க எல்லாம் இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு பொண்ணு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு அழகா இருந்தானா அவளையே மருமகளா மாத்திக்கலாம்டா, ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி அம்மாவும் இவர்கிட்ட விளையாட்டா பேசிட்டு இருக்காங்க. என்ன விக்ரம் ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி சீனியர் கேக்குறாரு. சார் இந்த மாதிரி தான் விசாரணை போயிட்டு இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் தாங்கன்ற மாதிரிலாம் இவரும் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவர்கிட்ட ஏதோ ஒரு பிளானை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு போல. இப்ப திடீர்னு விக்ரமோட ஆளுங்க இருக்காங்கல்ல, விக்ரம் கிட்ட ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்றதுக்காக வராங்க. அந்த பொண்ணோட கண்டிஷன் பெட்டர் ஆயிருக்கு போல, இப்பதான் சார் தகவல் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா விக்ரம் கிட்ட பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. என்ன சார் ரியாக்ஷனே இல்லாம இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பொண்ணு பெட்டர்லாம் ஆகல, அப்படி பெட்டர் ஆன மாதிரி நான் தான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டாரு. இப்படி பெட்டர் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சா அந்த கில்லர் கொல்ல வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் இப்படி சொல்லியிருக்காரு போல. அதே மாதிரி கில்லரும் கொல்றதுக்காக வந்திருக்கான். அப்ப மறைஞ்சிருக்க போலீஸ் இருக்காங்கல்ல, சட்டுன்னு வந்து அந்த கில்லரை லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. சார் நீங்க சொன்ன மாதிரியே கில்லர் வந்தான் சார், நாங்களும் பிடிச்சிட்டோன்ற மாதிரி ஆளுங்க கால் பண்ணி சொல்றாங்க. ஆனா கில்லர் ஒரு ஆண் இல்ல சார், பெண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்கிற ஹீரோக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவங்க பேரு மஞ்சுளா அப்படின்றது. மஞ்சுளாவை லாக் பண்ண மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. வந்த இவர் இருக்கார்ல, நீ எதுக்காக கொல்றதுக்காக வந்த? நீ ஸ்டார்டிங் அவளை அட்டாக் பண்ணன்றது தெரியும், நீ எதுக்காக கொல்றதுக்காக வந்தன்னு கேக்குறாரு. இவங்க சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. அகிலா நீ கவனிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவரும் மத்த ஆளுங்களும் வெளியே வந்துடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வரும்போது அகிலா அடிச்சு மூஞ்செல்லாம் செவக்க வச்சிருக்கிறது தெரிய வருது. ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் அசோக்கும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அசோக் சொல்லி தான் இந்த விஷயத்தை செஞ்சன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. போய் அந்த பொறுக்கிய போய் லவ் பண்ணியான்ற மாதிரி இவங்க கோவமா திட்டுறாங்க. ஏன்னா அசோக் தானே இந்த ரேப்ல சம்பந்தப்பட்டிருக்காரு, அதனால தான் அசோக்கை போட்டு எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க. இப்ப மஞ்சுளான்னு ஒருத்தி மாட்டிருக்கால, அதை பத்தி சீனியர் கிட்ட சொல்றாங்க. சரி இந்த மஞ்சுளாவும் அசோக்கும் லவ் பண்ணிருக்காங்க போல, அவன் சொல்லி தான் கொல்றதுக்காக வந்திருக்கான்ற மாதிரிலாம் சொல்றாரு. சீனியரும் எப்பதான் அவனை பிடிக்க போறேன்னு கேக்குறாரு. நாளைக்கு பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சார் எப்படி சார் பிடிக்க போறோம்னு அசிஸ்டன்ட் கேக்குறாரு. அதெல்லாம் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப மறுநாளும் வந்துருது. என்ன அவனை புடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சீனியர் கேக்குறாரு. சார் அசோக்க பாக்குறதுக்கு முன்னாடி அசோக் அண்ணன் கிட்ட ஒரு விஷயத்தை பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அன்னைக்கு அசோக்கோட டவர் ரேஞ்ச் மட்டும் அந்த பகுதியில இருந்திருக்காது, அண்ணனோட டவர் ரேஞ்சும் அந்த பகுதியில இருந்திருக்கும். அன்னைக்கு அசோக்க நீங்க அந்த இடத்துல வச்சு மீட் பண்ணிருக்கீங்க, என்ன நடந்தது ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த அண்ணனுமே பார்த்த விஷயத்த சொல்லிட்டாரு. அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பகுதியில அண்ணன் இருக்கும் போது அசோக் வந்திருப்பான், கையில கத்தியோட வந்திருப்பான், பிளட்டா இருந்திருக்கும். டே என்னடா பண்ணி தொலைச்சன்ற மாதிரி அண்ணன் கேட்டிருப்பாரு. நான் ஜெயில இத்தனை வருஷம் இருந்ததுக்கு காரணமா இருந்தால அவளோட கதையை தான் முடிச்சன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். டே என்னடா பண்ணி தொலைச்சே அப்படின்ற மாதிரி அண்ணன் இருக்காருல, கோவத்துல அவனை போட்டு அடிச்சிருப்பாரு. அவன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து கிளம்பி போயிருப்பான். இதுதான் சார் நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. அவனெல்லாம் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி மஞ்சுளா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்காருல, அவனை ஏற்கனவே நான் புடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு வீல் சேரை தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வீல் சேர்ல ஒருத்தன் கொஞ்சம் எரிஞ்ச மாதிரிலாம் இருக்கான். இத பாக்குற மஞ்சுளா ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. ஆக்சுவலா அசோக் தான் இந்த நிலைமையில இருக்கான் போல. அசோக் என்னாச்சு அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. இதோடயே நமக்கு இந்த சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா கம்ப்ளீட்டா இந்த சீரிஸ் முடியல, 4 எபிசோட் மட்டும் தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க போல. அடுத்தடுத்த எபிசோடு எப்போ வரும்ன்றது எனக்கு தெரியல. சிரீஷாவா அசோக் தான் கொல்றதுக்கு ட்ரை பண்ணாரா, இல்ல வேற யாராவது ட்ரை பண்ணாங்களா, இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் தான் இருக்கு. இப்ப ஹீரோ அசோக்னு ஒருத்தரை கூட்டு வந்திருக்காருல, அவர் உண்மையிலேயே அசோகா இல்ல வேற யாராதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விக்கு இன்னும் பதில் தெரியல. அடுத்த பார்ட்ல தான் அதுக்கான பதில் தெரியும். அது எப்ப ரிலீஸ் ஆகும்ன்றதும் எனக்கு தெரியல. நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது பாதியிலே முடிஞ்சிருச்சுன்றது எனக்கு தெரிஞ்சது. நான் அடுத்த பார்ட் வந்தோன்னா சீக்கிரமா போடுறேன். இந்த பார்ட் எப்படி இருந்ததுன்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.